கூலி படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் தேட்டரில் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு சீனை பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறேன். பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டால் தப்பாக நினச்சிக்கோங்க, ட்ராவலில் இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு. ஸோ இந்த ஒரு சீனுக்காக தான் ஃபுல்லாக ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் முழுக்க நம்ம சைமன், அதாவது நம்ம நாகார்ஜுன அவர்கள், நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவா ஆனால் ரஜினி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ கடைசியில் தான் ரஜினி சார் வந்து தான் ஓப்பன் பண்ணுவார், நான் யாருன்னு தெரியுமா அந்த மாதிரிக்கு. ஸோ ஏற்கனவே வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, 30 வருஷமாக ஒருத்தனை சைலண்ட்டாக வச்சுருந்தேன்னு. ஸோ அந்த ஒரு சீனும் இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் எப்படி ஒரு கூலியாக இருந்தார், எவ்வளோ மாசாக இருந்தது அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக் சீனில் காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அந்த வாய்ஸ் ஆகட்டும் எல்லாமே வேறு லெவலில் சூட் ஆகிருக்கு. ஜெயிலரோட அருமையாக அமைஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் சினிமோட்டோகிராஃபி ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பாராட்டத்தக்கிற மாதிரி அப்படின்னா இது ஒரு சீன் வந்து நம்ம தலைவருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க கடைசி 30 நிமிஷம். ஸோ அதுவே இந்த ஒரு படத்தோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம உபேந்திரன் அவர்களும் வருவார். அவரை வந்துட்டு 30 வருஷமாக நம்ம தலைவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைலண்டில் வச்சுருப்பாரு. பாருங்கள், நிறைய ஸ்பாய்லர் பண்ணுறேன், பட் செம்மையாக இருக்குது. ஸோ செம்ம கனெக்ட், செம்மையான ஒரு படம். ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்க, இந்த ஒரு சீன் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன்.